அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 113 7, 8 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். தேவன் என்ன பண்றாருன்னா, புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் சிறியவனை புழுதியிலிருந்து. அப்ப அவன் ஒரு சின்ன இடத்துல, ஒரு குப்பையான இடத்துல இருக்கிறான், அவனை தூக்கி விடுகிறார். அப்ப அவனுக்கு உதவி செய்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம எங்கோ ஒரு இடத்துல ஒரு மூலையில இருக்கலாம். கர்த்தர் என்று உங்களை தூக்கி விடுகிறார். இன்று கர்த்தர் உதவி செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு உங்களை தூக்கி விடுவார். பிரதர், என்னை தூக்கி விட யாரும் இல்லை பிரதர், என்னை ஒரு சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டா நான் எங்கேயோ போயிடுவேன் பிரதர். இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை தூக்கி விடுகிறேன், நான் இன்னைக்கு உனக்கு உதவி செய்கிறவராய் வெளிப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். தாவீதை பாருங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், அவனை அப்படியே தூக்கி அரசவையில உட்கார வைத்தார், ராஜாவாக உட்கார வைத்தார். உங்க பொசிஷன் அவர் மாத்துறார். ஆமென். உதவி செய்வார். அடுத்து என்ன போட்டிருக்கு? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப தூக்கி மட்டும் விடலையா, உயர்த்துகிறாரா? ஆமென். அப்ப தேவன் உங்களை உயர்த்துகிறார், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப தேவன் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்த போறேன். எளியவனை அவர் என்றும் மறப்பதில்லை. ஆமென். அப்ப எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை மறப்பதில்லை, அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். சில நல்ல உயரங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறார். சில ப்ரமோஷனுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென். உயர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார். உங்களை உயர்த்தி நல்ல ஒரு இடத்துல வைக்கிறார். ஆமென். எதிர்பாரா நன்மைகள் உங்களை தேடி வரும், எதிர்பாரா பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உதவி செய்கிறார், உயர்த்துகிறார். அடுத்து போட்டிருக்கு, தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அப்ப உதவி செய்கிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார். எங்கன்னா ஹை பிளேஸ்ல நம்மளை உட்கார பண்ணுகிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி பாருங்க, அவர் உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பொசிஷனே எங்க இருக்குன்னா, பிதா இயேசு கிறிஸ்து, அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறோம் பாருங்க, பிதாவின் வலது பாரிசத்திலே. ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை உயர்த்தி உட்கார பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் என்று உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்று உங்களை உயர்த்துவார், கர்த்தர் என்று உங்களை உட்கார பண்ணுவார். சில நல்ல இடங்களிலே, சில நல்ல பொசிஷன்ல உங்களை அவர் அமர்த்துவார். ஆமென். நீங்க எதிர்பார்த்திராத சில பொசிஷன் உங்களை தேடி வரப்போகிறது. கம்பெனில இருந்து சில லெட்டர் வரப்போகுது, நீங்க நம்ப முடியாத ஒரு பொசிஷன் உங்களை தேடி வரப்போகிறது. ஆமென். கர்த்தர் உயர்த்துகிற தேவன். கர்த்தர் உங்களை நல்ல இடங்களிலே, சிறப்பான இடங்களிலே உட்கார பண்ணுகிற தேவன். அவர் என்று உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார். நீங்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.